ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மய்ய தலைவரும் எம்பி கமலஹாசனும் நேற்று தமிழக முதல்வர் விஜயை சந்திச்சிருக்காரு. அதில் ரெண்டு விதமான விஷயங்கள் அவர் பேசியிருக்காருன்னு சொல்லப்படுது. அதில் முதல்ல அவரும் ஒரு நடிகர், விஜயும் ஒரு நடிகராக இருக்கும்போது சினிமா துறைக்கு எந்த மாதிரி வலு சேர்க்கலாம், அதுக்கு ஒரு 6 கோரிக்கைகளை கமலஹாசன் விஜய் முன்னாடி வச்சிருக்காரு. அதில் தமிழக அரசு ஒரு ஓடிடி தளத்தை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சிருக்காரு. இது முதல் கோரிக்கை. அடுத்து பொழுதுபோக்கு வரியை ரத்து செய்ய வேண்டும்ங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. வலுவான சினிமா திருட்டு தடுப்பு பிரிவை ஒன்று அமைக்கணுங்கிற மாதிரியும் கோரிக்கை வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள் வெளியாகும் போது அதே சமயம் வார இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா 5 காட்சிகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா இது மூலம் திரையரங்குகளுக்கு வருமானம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, திரைப்பட தயாரிப்பு ஊக்கத்தொகை திட்டம்ங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வலியுறுத்தியிருக்காரு. இது என்னன்னா, இப்போ தமிழகத்தில் படப்பிடிப்பு, அதாவது பட்ஜெட்டில் 50%க்கு மேலே தமிழகத்தில் படப்பிடிப்பு நடந்து அதுக்காக செலவழிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 10% ஊக்கத்தொகை வழங்க வேண்டும்னு சொல்லி கோரிக்கை எடுத்திருக்காரு. இது கமலஹாசன் சினிமா சம்பந்தப்பட்டு 6 கோரிக்கைகளை தமிழக முதல்வர் விஜய் முன்னாடி வச்சிருக்காரு. அரசியல் ரீதியாக என்ன மாதிரி வேண்டுகோளை விஜய் முன்னாடி கமலஹாசன் வச்சுருக்காருன்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜாதி தான் நமக்கு பெரிய எதிரியாக இருக்குது. சமூகத்தில் ஒரு பிரிவு மக்களுக்கு கண்ணியத்தையும் சமத்துவத்தையும் தொடர்ந்து மறுத்து வரும் ஒடுக்குமுறை அமைப்பே சாதிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரெண்டாவதாக கல்வி தான் நம்மளுடைய குழந்தைகளை அதிகாரத்தை அளிக்கவும் முற்போக்கு சிந்தனைகளை கொண்ட மேன்மையான இந்தியாவை உருவாக்கவும் கல்வி தான் மிகச்சிறந்த ஆயுதங்கிற மாதிரி வலியுறுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள் மறுசீரமைத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக மாற்ற வேண்டும் என்று நான் நம்புகிற 2 திட்டங்களை உங்கள் பரிசீலனைக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா, ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் முறையை முற்றிலும் ஒழிப்பதற்கான மாநில திட்டத்தை சொல்லியிருக்காரு. துப்புரவு தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அவமதிப்பு மற்றும் ஆபத்தினை முன்னிலைப்படுத்தி பொது விழிப்புணர்வு முயற்சிகள், என்னோட நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு மற்றும் தனிப்பட்ட பங்களிப்புகள் மூலம் இதை சாத்தியமான அனைத்து வழிகளிலும் இத்தகைய திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறத நான் பெருமையாக கருதுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் 12,525 கிராம ஊராட்சிகளும் கிராமப்புற நூலகங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டத்தை பற்றி வலியுறுத்தியிருக்காரு. இதுதான் இந்த நிகழ்வு. அதாவது விஜய் அண்ட் கமல் அதாவது அவங்க சந்தித்து ஒரு அரை மணி நேரம் பேசினாங்கங்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை மக்கள் நீதி மையம் ஒரு சர்க்குலராக அந்த டிஸ்கஷனில் என்ன நடந்துச்சுங்கிறதையும் வெளியிட்டிருக்காங்க.